என்னடா இவன் ஸ்டா வச்சு உட்காந்துருக்கான்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு வந்து பைல் டக்ட் ஸ்ட்ரிக்சர் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். பித்த நாளங்கள் அடைப்பு இப்படி ஓப்பனா இப்படி ஃப்ரீயா இருக்கும். அப்பதான் வந்து பித்தம் ஓடும். லிவர்ல இருக்கும் பித்த நாளங்கள். அது ஸ்ட்ரிக்சர்னா இப்படி சுருங்கிடும். சுருங்கிடுச்சுன்னா பித்தம் ஓடாது. இப்படி ஆச்சுன்னா அப்செக்டிவ் ஜாண்டிஸ்ன்ற ஒரு கண்டிஷன் வரும். சர்ஜரி பண்ணி ஸ்ட்ரிக்சரை சரி பண்ணுவாங்க. இப்போ சர்ஜரி பண்ணணும்னு சொன்ன ஒரு கண்டிஷனை ஹோமியோபதி மெடிசன் வச்சு எப்படி சரி பண்ணுங்கிறத இந்த காணொலியில பார்ப்போம். ஒரு 40 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர். அவருக்கு வந்து 21/9/2024 சிவியரா வலி வந்திருக்கு. மேல் வயிறு வலி. ஒரு நாள்ல வலி செட்டில் ஆயிடுச்சு. காரமா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வலி வந்ததுனால காரமா சாப்பிட்றத அவர் குறைச்சிடுறாரு. அப்படி இருந்தும் 2வது எபிசோட் 12/10/2024 காலையில 11 மணிக்கு வருது. அதே மாதிரியான வலி, மேல் வயிறு வலி, புளிச்ச ஏப்பம், வித்தியாசமா அவருக்கு ஒரு சிம்டம் ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல தோணிது. இதெல்லாம் ஹோமியோபதி டாக்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான சிம்டம். ஜென்ரலா அது வந்து மற்ற டாக்டருக்கு தேவையில்லை. பட் ஆனா குளிர்ச்சியா ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல அவருக்கு தோணிது. ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வலியும் குறைஞ்சிருக்கு. ஆனா மறுபடியும் வலி அதிகமாயிடுச்சு. அப்போ டாக்டர் போய் பாக்குறாரு. அப்போ எம்ஆர்சிபி ஸ்கேன் எடுக்கிறாங்க. அந்த ஸ்கேன்ல வந்து அவருக்கே அதிர்ச்சி தரமான ரிப்போர்ட். இன்ட்ரா ஹெப்பாட்டிக் மல்டிஃபோக்கல் ஸ்ட்ரிக்சர் ஆஃப் ரைட் ஹெப்பாட்டிக் அண்ட் லெஃப்ட் ஹெப்பாட்டிக் டக்ட் வித்தவுட் சிக்னிபிகன்ட் டைலட்டேஷன். ஸோ இந்த கண்டிஷன் பேர் கொலாஞ்சைட்டிஸ் சொல்லுவாங்க. லிவர்ல வந்து பித்தம் உருவாகும். அது பித்த நாளங்கள் பைல் டக்ட்னு சொல்லுவாங்க. ரைட் ஹெப்பாட்டிக் டக்ட் லெஃப்ட் ஹெப்பாட்டிக் டக்ட் வழியா காமன் பைல் டக்ட்டுக்கு வந்து அது பித்த பையில ஸ்டோர் ஆகி எப்பெல்லாம் நம்ம சாப்பிடுறோமோ பித்தப்பை ஸ்கியூஸ் ஆகி அது டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு வரும். ஸோ இப்போ பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பைல் டக்ட் இன்ஃபிளமேஷன் ஆயிடுச்சு. இன்ஃபிளமேஷன் ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ரிக்சர் பைல் ஓடாது, பித்தம் ஓடாது. அப்போ சுருங்கிரும். இப்படி ஸ்டா ஆச்சுன்னா நம்ம இளநீ குடிக்கும்போது பாத்தீங்கன்னா இளநீ வராது, இதோட நின்றோம். ஸோ இப்படி கண்டிஷன். இதுல சர்ஜரி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல அவர் நம்மளை தேடி வர்றாரு. அப்போ அவருக்கு மஞ்சக்காமாலையும் டெஸ்ட் பண்ணும்போது 1210 இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டோட வராரு. அதோட சேர்த்து இன்னொரு கண்டிஷன் இருக்கு, கிரானிக் பேங்க்ரியாடைட்டிஸ். அவருக்கே தெரியல, மேல் வயிறு வலி வந்தாலே பேங்க்ரியாஸ் பிரச்சனை இருக்கான்றதை பார்க்கணும். ஸோ கிரானிக் பேங்க்ரியாடைட்டிஸ் ரிலேட்டட் சேஞ்சஸ், கோலிசிஸ்டைட்டிஸ், கோலஞ்சைட்டிஸ். கோலஞ்சைட்டிஸ் தான் பைல் டக்ட் இன்ஃப்ளமேஷன். இதான் ரிப்போர்ட் 12/10. அப்ப 14/10 நம்ம கிட்ட வரப்போது பில்லுருபின் பார்க்கணும். இப்படி இருந்துச்சுன்னா பித்தம் வந்து உருவாகிறது, வெளியே வந்துடும், டைஜஷனுக்கு வந்துட்டு மோஷன்ல வெளியே வந்துடணும். டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு மோஷன்ல வெளியே வந்துடும். இதான் பித்தத்தோடைய வேலை. ஆனா இது ஸ்ட்ரிக்சர்னால அடைச்சிக்கிச்சு, பித்தம் வெளியே வராது. அப்படி இருக்கும்போது அப்செக்டிவ் ஜாண்டிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் டெவலப் ஆகும். அப்படி பார்க்கும்போது பில்லுருபின் வந்து 1.4 1.2 வரைக்கும் நார்மல், மைல்டா 1.2. அப்புறம் லிவர் என்சைம்ஸ் எல்லாமே எலிவேட்டட். எஸ்ஜிஓடி எஸ்ஜிபிடின்னு சொல்லுவாங்க. ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ், ஜிஜிடி எல்லாமே எலிவேட்டட். இந்த ரிப்போர்ட்ஸ் நான் ஷேர் பண்றேன். நம்ம கிட்ட அவர் வந்த தேதி 14/10. மெடிசன் கொடுக்குறோம், 2 டேஸ்ல பெயின் எல்லாம் குறைஞ்சிருது, நார்மலா சாப்பிட ஆரம்பிச்சிடறாரு. 18/10 திருப்பியும் நம்ம பில்லுருபின் செக் பண்றோம். அப்போ 1.4 இந்த பில்லுருபின் 0.8 ஆயிடுச்சு. ஸோ 4 டேஸ்லயே அவருக்கு வந்து பில்லுருபின் நார்மல் ஆகும்போது அந்த அடைப்பு ஃப்ரீ ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஊர்ஜிதத்துக்கு வரும். ஏன்னா அந்த அடைப்பு கிளியர் ஆகாம இந்த அடைப்புன்றது இந்த இடம் இது இப்படி நார்மல் ஆகாம பைல் ஓடாது. அப்போ நார்மல் ஆகி பைல் ஓட ஆரம்பிச்சு 4 டேஸ். ஸோ ஹோமியோபதி ஸ்லோவா வேலை செய்யுங்கிறது இங்க உடைக்கப்படுது. ஸோ பில்லுருபின் 0.8 நார்மல் ஆயிடுச்சு. சரி, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம வந்து பெத்தாலஜிக்கலா அது வந்து ஒரு ஸ்ட்ரிக்சரே ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ திருப்பி நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்குறோம். டிசம்பர் 2ஆம் தேதி திருப்பி ஸ்கேன் எடுக்கும்போது நோ கோலிசிஸ்டைட்டிஸ், நோ கோலிலித்தியாசிஸ், நோ பேங்க்ரியாடைட்டிஸ், நோ ஸ்ட்ரிக்சர் அப்படிங்கிற ரிப்போர்ட் வருது. ஸோ லிவர்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி ஹோமியோபதி வந்து அருமையா வேலை செய்யும். ஃபேட்டி லிவர் கிரேட் 1 அப்பவே பார்த்துடணும். பார்த்துட்டோம்னா கிரேட் 2க்கு போகாது. கிரேட் 2லயே அட்லீஸ்ட் பார்க்கணும். இல்ல அதுவும் பார்க்கலன்னா கிரேட் 3 கிரேட் 4 போயிட்டு சிரோசிஸ் ஆஃப் லிவர்ல போய் நிற்கும். இல்ல சிரோசிஸ் ஆஃப் லிவர் வந்து பில்லுருபின் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடும், மஞ்சக்காமாலை வந்துடும். மஞ்சக்காமாலை வந்துருச்சு அப்படின்னா லிவரை டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். அந்த கண்டிஷன்லயும் ஹோமியோபதி மெடிசன் மூலியமா லிவரை வந்து சரி பண்ண முடியும். ஏன்னா லிவர் தான் ஒரே ஆர்கன் உடம்புல சீக்கிரம் ரெஜுமினேட் ஆகும், ரீஸ்டோர் பண்ணிக்கும். அதுவா உடம்புலேயே மிகப்பெரிய தியாகி உறுப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா லிவர் தான். அது ஒரு பல்லியோட வால் மாரி. பல்லியோட வால் கட் பண்ணிட்டோம்னா திருப்பி வளரும். அதே மாதிரி லிவர் ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்டோர் ஆகும் ஹோமியோ மெடிசின்ஸோட ஹெல்ப்போட. ஸோ லிவர்ல எந்த பிரச்சனை அப்படின்னாலும் உங்க ஹோமியோ டாக்டரை பாருங்க. லிவர் ரீப்ளேஸ்மெண்டோ லிவர்ல வந்து ஆப்ரேஷன் பண்ணணுமோ கத்தி வைக்கணுமோ அப்படிலாம் அவசியம் கிடையாது. ஹோமியோ மெடிசன் சாப்பிட்டீங்கன்னா அந்த லிவர் ஆட்டோமேட்டிக் ரெஜுமினேட் பண்றதுக்கு ஹோமியோ மெடிசன்ஸ் ரொம்ப அருமையா ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த கேஸ் எதுக்கு ஷேர் பண்ணனா, ஒரு சர்ஜிக்கல் கண்டிஷன். இப்போ ஸ்ட்ரிக்சரை சரி பண்ணாலும் மறுபடியும் ஸ்ட்ரிக்சர் ஆகாம இருக்குமான்றது சர்ஜன் வந்து நம்மளால சொல்ல முடியாது, சர்ஜனும் சொல்ல முடியாது. அப்படி இருக்க கண்டிஷன்ல ஸ்ட்ரிக்சரை நார்மல் ஆக்கி 4 நாள் 4 டேஸ் ஹோமியோபதி ஆக்ட்ஸ் ஃபாஸ்ட், வெரி வெரி ஃபாஸ்ட். நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது. ஸோ 4 நாள்ல மஞ்சக்காமலை சரியாகி அடுத்த மாசம் ஸ்கேன் எடுக்கும் போது அவருக்கு நார்மல் கண்டிஷன் வந்து. ஹோமியோபதி சூஸ் பண்ணுங்க, உங்க ஹெல்த்தை வளமா வச்சுக்கோங்க. நன்றி.